அருள்மிகு வடபழனி முருகன் திருக்கோவில் சென்னைக்கு மேற்கே வடபழனியில் அமைந்திருக்கும் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவில் இது. இக்கோவில் 1920 புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டது. இது சென்னையில் கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. 1890ஆம் ஆண்டு ஒரு எளிய கூரை கொட்டகையாக இருந்த கோவில் இப்பொழுது வருடத்திற்கு 7000 திருமணங்கள் இங்கே நடத்தப்படுகிறது. முருக பக்தரான அண்ணாசாமி என்பவர் பழனிமலையில் இருந்து ஒரு வண்ண முருகன் படத்தை வாங்கி வந்து இங்கே ஒரு ஓலை குடிலில் வைத்து பூஜை செய்து வந்தார். அவர் சொல்லும் அருள் வாக்குகள் பக்தர்களுக்கு பலித்ததால் நாளடைவில் முருக பக்தர்களின் கூட்டம் இங்கே அதிகரித்தது. முருகனின் தெய்வீக சக்தியை அவர் அந்த இடத்தில் உணர்ந்தார். தன் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கை செலுத்திய பின் அவருடைய தீரா வயிற்று வலியும் தீர்ந்தது. நோய் தீரவும் வேலை கிடைக்கவும் திருமணம் நடக்கவும் அண்ணாசாமி அருள்வாக்கு கூறுவது நடப்பதால் அவர் அண்ணாசாமி தம்பிரான் என அழைக்கப்பட்டார். அவரின் பிரதான சீடரான ரத்தினசாமி செட்டியார் என்பவரால் 1865 தென் பழனியில் உள்ளது போல சிலை வடிவமைக்கப்பட்டு கோவில் கட்டப்பட்டது. அவரும் ரத்தினசாமி தம்பிரான் என அழைக்கப்பட்டார். அருள்வாக்கு கூறி வந்தார். இவரின் சீடரான பாக்கியசாமி தம்பிரானும் கற்பக கிரகம், உட்பிரகாரம், கருங்கல் மண்டபம் போன்றவற்றை கட்டினார். இதன் அருகில்தான் இம்மூன்று சித்தர்களின் சமாதியும் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. இங்கே சிவன், மீனாட்சி அம்மன், காளி, பைரவர் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் சண்முக சன்னதி போன்றவை தனித்தனியாக உள்ளன. இங்கே மூலவர் பழனி முருகன் நின்ற கோலத்தில் உள்ளார். முருகன் காலில் பாதரட்சைகள் அணிந்துள்ளார். இங்கு செவ்வாய்க்கென்று தனி சன்னதி உள்ளது. தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகாலட்சுமி சன்னதிகளும் உள்ளன. இக்கோவிலில் திருமணங்களுக்கும் சொற்பொழிவுகளுக்கும் பயன்படுத்தும் ஒரு மண்டபம் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தில் கந்தபுராண காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. கோவிலின் முன்புறம் திருக்குளம் உள்ளது. தைப்பூசமன்று தெப்போற்சவம் நடைபெறுகிறது. இதன் கிழக்கு கோபுரம் 40 மீட்டர் உயரம் கொண்டது. இதில் 108 பரதநாட்டிய அசைவுகள் உள்ளன. இங்குள்ள தல விருட்சம் அத்திமரம். இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியும் தனியாக உள்ளது. வேறு ஒரு முருகன் கோவிலிலும் இல்லாத தனி சிறப்பு இது. வைகாசி விசாகம் அன்று தங்க ரத பவனி நடக்கிறது. ஐப்பசி மாதத்தில் 6 நாட்கள் கந்த சஷ்டி விழா சூரிய சம்ஹாரத்துடன் சிறப்பாக நடக்கிறது. அந்த 6 நாட்களும் முருகபெருமானுக்கு லட்சார்ச்சனை நடக்கிறது. இங்கே சுவர்களில் கோவிலின் சரித்திரம் மிக அழகாக தீட்டப்பட்டுள்ளது. அனைவரும் இக்கோவிலுக்கு வந்து முருகன் அருள் பெற்று செல்லவும். அடுத்த வீடியோவில் வேறொரு திருத்தலத்தை பற்றி பார்க்கலாம். கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அடுத்த திருத்தலத்தை பற்றி அடுத்த வீடியோவில் அறியலாம். நன்றி. தொடரும்.